இன்ஃபெக்ஷன் வந்து பல் உள்ளுக்குள்ளே கோத்துக்கிட்டு வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கும் சுற்றி இருக்கிற எலும்பில். இந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு அந்த வந்ததுனால அந்த லோக்கல் பிஹெச் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கும். லோக்கல் பிஹெச் அஃபெக்ட் ஆகிடுச்சுன்னா கொடுக்குற லோக்கல் அனஸ்தீஷியா மருந்து அந்த இடத்துல வந்து ஒழுங்காக வேலை செய்யாது. லோக்கல் அனஸ்தீஷியா மருந்து வேலை செய்யலைனாலும் பல் வலி வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா இன்ஜெக்ஷன் வந்து ஃபுல்லாக ஒர்க் பண்ணாது. ஸோ ஹாட் பல்ப்பாக இருந்தாலும் சம்டைம்ஸ் ஃபுல்லாக வலி குறையாது. இன்ஃபெக்ஷன் நிறையா இருந்தாலும் லோக்கல் அனஸ்தீஷியா ஃபுல்லாக வேலை செய்யாது, அஃபெக்ட் ஆகாது. இன்னொரு முக்கியமான காரணம் வந்து நீங்கள் ஏன் டென்டல் ட்ரீட்மெண்ட்டுக்கு பண்ணலை? பயம். டாக்டர்கிட்ட போனால் என்ன சொல்லுவாரோ அவர் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் பார்த்து பயம். ஸோ இந்த பயம் ஆங்ஸைட்டி, அதாவது பல் வலியோட டாக்டர் என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் நம்ம படுத்துட்டு இருக்கோம், வாயை திறந்துட்டு இருக்கோம், என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரியாது. அந்த ஒரு பயம் இருக்கு இல்லையா, இந்த ஆங்ஸைட்டி தான் பாதி பேரோட வலியை வந்து அதிகமாக காமிக்கும். அதாவது பயம் இல்லைன்னா இந்த ப்ரொசீஜரை வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். வலியும் பயமும் சேரும்போது ப்ரொசீஜரை ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறது கஷ்டம். ஸோ வலியும் பயமும் சேர்ந்து இருக்கும்போது இது எல்லாமே அதிகமாக தெரியும். ஒரு சின்ன வலி கூட பெருசாக தெரியும், ஒரு சின்ன ப்ராப்ளம் கூட பெருசாக தெரியும். ஏன்னா அது பயமும் சேர்ந்து இருக்கிறதுனால. ஸோ இந்த மாதிரி ஒரு ரொம்ப ஹாட் பல்ப்பாக இருக்கட்டும், இன்ஃபெக்ஷன் இருக்குது, பயம் இருக்குது அப்படின்னா ஜென்ரலாக பேஷண்ட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஆன்டிபயோட்டிக் கவர் கொடுத்துட்டு இன்ஃபெக்ஷனை குறைச்சிட்டு சம்டைம்ஸ் செடேஷனில் பண்ணுவோம். அப்படின்னா என்ன, அனஸ்தட்டிஸ்ட் வந்து தூக்க மருந்து கொடுத்துருவாங்க. ஸோ தூக்க மருந்து கொடுக்கும்போது பயம் போயிடும். அண்ட் அவங்க டீப் ஸ்லீப்பில் இருக்கும்போது இன்னும் எஃபெக்டிவாக லோக்கல் அனஸ்தீஷியா கொடுக்க முடியும், பெயின் மேனேஜ்மெண்ட் நல்லா பண்ண முடியும். அண்ட் பேஷண்ட்டுக்கும் வந்து அந்த ரொம்ப பெருசாக வந்து என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கோம், எப்படி பண்ணியிருக்கோங்கிற வந்து அந்த ஒரு ஆக்டிவாக ஒரு மெமரி இருக்காது. ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு யூஸ்வலாக வந்து ஆன்டிபயோட்டிக் கவரில் ஆங்ஸைட்டி மேனேஜ்மெண்ட்டுக்கும் சரி, பெயின் மேனேஜ்மெண்ட்டுக்கும் சரி, வெறும் லோக்கல் அனஸ்தீஷியா மட்டும் கொடுக்காம லோக்கல் அனஸ்தீஷியா ப்ளஸ் செடேட்டிவ் கொடுத்து பண்ணும்போது அந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து பேஷண்ட்டால் பெட்டராக ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ முக்கியமாக பேஷண்ட்டை பொறுத்த வரைக்கும் கரெக்டான டயத்தில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். டாக்டரை பொறுத்த வரைக்கும் பேஷண்ட்டோட தேவை என்னன்னு கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட பெயின் டாலரன்ஸ் லெவல் என்ன, இந்த பெயின் டாலரன்ஸுக்கு என்ன மாதிரி மருந்து கொடுத்து என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணால் அவங்க கம்ஃபர்டபுளாக இருக்கான்னு புரிஞ்சுட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது ஒரு வலி இல்லாமல் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கான சாத்தியம் உள்ளது.